நான் உங்கள் டீக்காரன் பேசுகிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் டீ சப்ளை பண்ணிவிட்டு கிண்டிக்கு வழியா தான் நான் வீட்டுக்கு வரணும். அதனால் அந்த வழியா வரும்போது எதார்த்தமாலாம் கிடையாதுங்க. பார்த்துட்டு வந்தேன் எப்பயும் போல. நம்ப ஃப்ளைட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே திரும்பி பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடில் விஐபி ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேட் இருக்கும். அந்த கேட் வழியா பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஒரு 10, 15 பேருக்கு மேலே வண்டி போட்டு நின்னுருந்தாங்க. ஓகே. விஐபி யாரோ போகிறாங்க, அதனால தான் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். சரி, அங்கே மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா வந்தேன். பார்த்தா அந்த வழியில் வந்து நான் கிண்டி கிராஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வரிசையாக ஒரு 30 அடிக்கு இல்லை 20 அடிக்கு அவ்வளோ கேப் விட்டு பார்த்தீங்கன்னா, பெண் காவலர்கள் வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. நள்ளிரவு 11:30 மணிக்கு வந்து அந்த அளவுக்கு அவங்க நிற்கணும் அவசியம் எதுக்கு? ஏன் அந்த விஐபியை வந்து யார் என்ன பண்ண போகிறாங்க? முன்ன பண்ணிவிட்டு உங்கள கொலை செஞ்சுட்டு அவன் வந்து உயிரோட போயிடுவான்றீங்களா? இல்லை வந்து தப்பிச்சு போயிடுவான்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணிவிட்டு அங்கேருந்து தப்பிக்க முடியறது வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். எதுக்காக வந்து அவங்கள வந்து சிரமப்படுத்துறீங்க? எனக்கு புரியல. இப்போ நம்ம இது கேட்கறது பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் சவுக்கு சங்கர் இருக்காரு பார்த்தீங்களா? அவரு தான் வந்து அதிகமாக கேள்வி கேட்குறாரு இவங்கள பற்றி. நீங்கள் நல்லா இந்த வீடியோவில் பாருங்கள். நான் வீடியோ எடுத்துகிட்ருப்பேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே நின்றுட்டுருக்காங்க. அவங்க பார்க்கும்போது நமக்கே வந்து எதுக்கு இவங்க நிற்கிறாங்க? எல்லோரும் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்றாங்களோ தெரியல, அந்தளவுக்கு ஒல்லியாக நிற்கிறாங்க. அந்தளவுக்கு கடுமையாக வேலை வாங்குறாங்க. அவங்க மக்களுக்காக சேவை செய்ய வந்தாங்க. உங்களுக்கு சேவை செய்ய வரல. ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். இந்த அரசியல்வாதிங்க வந்து இதை ரொம்ப தப்பு பண்ணுறாங்க. ஓகே, பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு.